Hi everyone, this is Harish from Mistatech. நம்ம டே 8 ஆஃப் டேட்டா அனலிஸ்ட்ல இருக்கோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அண்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபில்டரிங் டேட்டா, வேர் கிளாஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபில்டரிங் டேட்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கண்டிஷன்ஸ் எழுதும் போது நம்ம நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம், ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபில்டரிங் டேட்டாவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேர். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வேர் எதுக்குன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ரோஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனா வேர் கிளாஸ். வேர் கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் வரும்னு சொல்லியிருப்பேன். நம்ம திருப்பியும் அந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க டேபிள் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏஜ் 32க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேர் ஏஜ் கிரேட்டர் தென் 32ன்னு போட்டேன்னா எனக்கு இப்போ என்ன ஆகும்னா ஒரு கண்டிஷன் எழுதிருக்கு. இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, இந்த சைடு அதிக 32க்கு மேலே இருந்தவங்க மட்டும்தான் எடுத்து கொடுக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா, யார் யார் தான் ஏஜ் 32க்கு மேலே இருக்காங்களோ அவங்க டேட்டா மட்டும்தான் வரும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வேர் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். வேருக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, லிட்டரலி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இப்படி தான் இருக்கும். இந்த சைடு 10 இருந்து இந்த சைடு 10 இருந்தா அப்போ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூன்னு கொடுக்கும். ட்ரூன்னா என்ன அர்த்தம்னா அந்த ரோவை பிரிண்ட் பண்ணலான்னு அர்த்தம். பிரிண்ட் த ரோன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அதுவே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சைடு 9 இருந்து ஈக்குவல் டு 10 செக் பண்ணும். 10 இருந்துச்சுன்னா இது ஃபால்ஸ்னு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரோ நாட் பிரிண்ட் ஆகாது, அந்த ரோ பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? இதான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ். நான் போன வீடியோவில் நிறைய கண்டிஷன்ஸ் எழுதியிருப்பேன். பட் இதெல்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு விஷயத்தை செக் பண்ணணும், ரெண்டு சைடும் சேம் நம்பரா செக் பண்ணணும்னா நம்மளுக்கு ரெண்டு சைடும் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா அது ரோ பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ரெண்டு சைடுமே சேம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணாது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 32ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன்னா யார் யாருக்கு தான் ஏஜ் 32 இருக்கோ அவங்க மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு ஆளுக்கு தான் 32 இருக்கு. இங்கே நான் 37 கொடுத்தேன்னா யாருக்கு 37 இருக்கோ அவங்க மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதே நான் 13 கொடுத்தேன்னா இருந்தா பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும் பிரிண்ட் ஆச்சுன்னா அதான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அப்படி மேட்ச் ஆகலன்னா அந்த ரோ பிரிண்ட் ஆகாது. ஸோ ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடும் சேமா இருந்தாரா பிரிண்ட் ஆகும் நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னா எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டுன்னு வரும். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த சைடு 9 இருந்து இந்த சைடு 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், இது ரெண்டு சைடும் வேற வேற நம்பர் இருந்துச்சுன்னா இதுக்கு அவுட்புட் ட்ரூன்னு கொடுக்கும். ஒன்ஸ் இது அவுட்புட் ட்ரூன்னு கொடுத்துச்சுன்னா அந்த ரோ பிரிண்ட் ஆகும். அதுவே ரெண்டு சைடுமே ஒரே நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே 10 இருந்துச்சுன்னா இந்த நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஒன்ஸ் இது ஃபால்ஸ்ன்னு நம்மளுக்கு கொடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரோ பிரிண்ட் ஆகாது. இதுதான் லாஜிக். ஓகேங்களா? அந்த ரோ பிரிண்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? இதுல நான் காட்டுறேன். இப்போ நான் இதை நாட் ஈக்குவல் டு அப்ளை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 30 மட்டும் வந்திருக்காரு. ஓகேவா?
30 இல்லாத மிச்ச எல்லா ஏஜுமே பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மிச்ச எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இதே நான் 37 போட்டேன்னா என் 37 ஏஜே வராது. 37 ஏஜ் இல்லாத மிச்ச எல்லா ஏஜுமே வரும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேணான்னா நம்ம யூஸ் பண்றது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போறது கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென். இந்த கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இதை ஈஸியா நான் சொல்லித்தரேன். கிரேட்டர் தென் அண்ட் லெஸ்ஸர் தென் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். ஓகேவா? மவுத் ஓப்பனிங் சைடு இதான் மவுத் ஓப்பனிங் சைடுன்னு வச்சுக்கலாம். மவுத் ஓப்பனிங் சைடு எப்பவுமே நம்மளுக்கு கிரேட்டர் தென் நம்பர் இருக்கணும், அதிகமான இருக்கிற நம்பர் இருக்கணும் எப்பவுமே மவுத் ஓப்பனிங் சைடு. மவுத் க்ளோசிங் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பர் இருக்கணும். இதே தான் இங்கே கண்டிஷன். கிரேட்டர் நம்பர் இருக்கணும் மவுத் ஓப்பனிங் சைடு, க்ளோசிங் சைடு ஸ்மால் நம்பர் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இது இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ட்ரூன்னு அவுட்புட் கொடுக்கும். ட்ரூன்னு அவுட்புட் ஆனால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், அந்த ரோ பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த ரோ பிரிண்ட் ஆகாது. இதே தான் இங்கே கண்டிஷன். இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு அவுட்புட் கொடுக்கும், அந்த ரோ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவே நான் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சாரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ்ஸர் தென் நம்பர் இருக்கு, இது கிரேட்டர் தென் நம்பர் இங்கே இருக்கு. அப்படின்னா இது வந்து அவுட்புட் என்னன்னு கொடுக்கும்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஒன்ஸ் இது அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரோ பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? மவுத் ஓப்பனிங் சைடு அதிகமான நம்பர் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். மவுத் ஓப்பனிங் சைடு அதிகமான நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ரோ பிரிண்ட் ஆகாது. ஸோ இது நம்பர்ஸை வச்சு பார்க்கணும்னா நம்ம 10 கிரேட்டர் தென் 9 இது ஒரு அவுட்புட் போட் பார்த்தீங்கன்னா மவுத் ஓப்பனிங் சைடு 10 இருக்கு, க்ளோசிங் சைடு 9 இருக்கு. ஸோ மவுத் ஓப்பனிங் சைடு தான் அதிகமான நம்பர் இருக்கு. அப்போ இது அவுட்புட் ட்ரூன்னு கொடுக்கும். ஒன்ஸ் இது ட்ரூன்னு கொடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரோ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 9 கிரேட்டர் தென் 10 மவுத் ஓப்பனிங் சைடு கம்மி நம்பர் இருக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த ரோ பிரிண்ட் ஆகாது, அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு வரும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? லெஸ்ஸர் தெனுக்கும் சரி கிரேட்டர் தெனுக்கும் சரி. இதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். ஓகேவா? கிரேட்டர் தென் 27 சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு 27க்கு மேலே இருக்கிற வயசுலாம் வரும். ஏன்னா இந்த சைடு அதிகமான நம்பர் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இதுவே எனக்கு 27க்கு சின்ன வயசு இருக்கவங்க வேணும்னா நான் இப்படி போட்டு இதான் கிரேட்டர் தென் நம்பர், இந்த சைடு லெஸ்ஸர் இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்தேன்னா ஒரே நிமிஷம். எரர் இன் சின்டாக்ஸ் செக் மேனுவலி. என்ன சின்டாக்ஸ் ஏஜ் ஓகே 27க்கு கீழே யாராச்சும் இருக்காங்களா? இல்லை போல. அப்போ வந்து 30 கொடுக்குறேன் நான் இங்கே. இப்போ நான் என்ன ஆகுனா 30 இப்போ சிம்பிளை மாற்றி கொடுத்துருக்கேன். அப்போ இதுதான் இந்த சைடு கிரேட்டர் நம்பர் இருக்கு, இந்த சைடு லெஸ்ஸர் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த ரோ பிரிண்ட் ஆகும். இந்த சைடு லெஸ்ஸர் நம்பர் இருக்கு, ரோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இதுதான் கண்டிஷன். நீங்க மவுத் ஓப்பனிங் சைடு அதிகமான நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். அதே மவுத் லோவர் சைடு அதாவது ஆப்போசிட் சைடு வந்து நீங்க கிரேட்டர் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நீங்க கொடுத்த நம்பர் வர அதிகமாக இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்களா கண்டிஷன் எழுதும் போது. எப்பவுமே நீங்க மவுத் ஓப்பனிங் சைடு வந்து மவுத் ஓப்பனிங் சைடு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் மவுத் ஓப்பனிங் சைடு நான் 30 கொடுத்தேன்னா, இப்போ மவுத் ஓப்பனிங் சைடு நான் 30 கொடுத்துருக்கேன். ஓகேவா? 30 கொடுத்தேன்னா அப்போ 30 கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுவே மவுத் க்ளோசிங் சைடு நான் 30 கொடுத்தேன்னா, ஓகேவா, மவுத் க்ளோசிங் சைடு 30 கொடுத்தேன்னா
30க்கு மேலே இருக்கிற நம்பர் எல்லாமே பிரிண்ட் ஆகும். இதுதான் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் கண்டிஷன் எழுதும் போது. லெஸர் தென் கிரேட்டர் தென் மைண்டில் வச்சுக்கிறத இந்த கண்டிஷனை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன்ஸ் ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுனா சேம் கிரேட்டர் தென்னாவும் செக் பண்ணும், லெஸர் தென்னாவும் செக் பண்ணும். இப்போ இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும், கிரேட்டர் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே ஒரே நம்பர் இருந்தா இது என்ன பண்ணும்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ரெண்டு சைடுமே ஒரே நம்பர் இருந்தா. அதே மாதிரி அந்த ரோவை பிரிண்ட்டும் பண்ணாது. ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா அந்த ரோ பிரிண்ட் ஆகாது. அதுவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கும்போது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கும்போது ரெண்டு சைடுமே சேம் நம்பர் இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ட்ரூன்னு கொடுக்கும். அதே மாதிரி அந்த ரோ பிரிண்ட்டும் பண்ணுவாங்க, பிரிண்ட்டும் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் மட்டும் கொடுத்தா ஈக்குவலாக ஒரே நம்பர் ரெண்டு சைடு இருந்தால் ஃபால்ஸ்னு அவுட்புட் வரும். பட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுக்கும் போது ரெண்டு சைடு ஒரே நம்பர் இருந்தாலும் அந்த ரோ பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் நான் எக்ஸாம்பிள் காட்டணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 30 இருக்கு. இங்கே 30 இருக்கிற ஏஜ் எதுவுமே பிரிண்ட் ஆகிருக்காது. அதே நான் ஈக்குவல் டு கொடுத்தேன்னா எனக்கு 30 இருக்கிற ஏஜும் பிரிண்ட் ஆகும். 30ல ஏஜ் இல்லை, 30 ஏஜ் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. இதுவே நான் ஈக்குவல் டு எடுத்துட்டேன்னா எனக்கு அது பிரிண்ட் ஆகிருக்காது. இதுதான் பிரிண்ட் ஆகலை பாருங்க. ஓகேவா? இதுதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இது மட்டுமே போதும். ஓகேவா? ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஈக்குவல் டு எப்போ யூஸ் பண்ணும்? எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட மேட்சை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். கிரேட்டர் தென் லெஸர் தென் நான் சொல்லியிருப்பேன். மவுத் ஓப்பனிங் சைடு கிரேட்டர் நம்பர் இருக்கும், க்ளோசிங் சைடு ஸ்மாலர் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த ரோ பிரிண்ட் ஆகும். அதாவது நீங்கள் மவுத் ஓப்பனிங் சைடு அதிக நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ மவுத் ஓப்பனிங் சைடு 30 கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்து அது அந்த சைடு இருக்கிற, அதாவது 30 கீழே இருக்க நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். அதே மவுத் ஆப்போசிட் சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு 30 கொடுத்தீங்கன்னா 30க்கு மேலே இருக்கிற நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். இதே தான் கிரேட்டர் தென் அண்ட் லெஸர் தென் ஈக்குவல் டு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் எழுதுவோம். அதான் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தாராம் அவுட்புட் வந்து ட்ரூன்னு கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். அதனால தான் ஏ ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க, பி ஒரு கண்டிஷனாக வச்சுக்கோங்க. இப்போ ஏ கண்டிஷன் ட்ரூவாக இருந்து பி கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் அவுட்புட் ஃபால்ஸ் தான். ஏ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்து பி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் ஃபால்ஸ் தான். ஏவும் பியும் ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் ட்ரூ. ஏ பி ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் தான். இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். இதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே 30க்கு மேலே இருக்கிறவங்க தான் ஏஜ் வரணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அண்ட் எழுதுறேன். அண்ட் எழுதிட்டு திருப்பி ஏஜ் 37க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு கொடுக்குறேன். 37ல 36க்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 36க்குள்ள இருக்கிற ஏஜ் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஏன் தெரியுமா பிரிண்ட் ஆயிருக்கு? இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கண்டிஷனை இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இது ஃபர்ஸ்ட் இப்போ இங்க ஒரு ஏஜ் இருக்கு. ஓகேவா? இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இதான் டேபிளை பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 28 இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா 28 ஏஜ் இருந்த இடத்துல 28ன்னு வரும். இப்போ இது கிரேட்டர் தென் ஆர் 30 செக் பண்ணும். ஓகேவா? அண்ட் இப்போ என்ன ஆகும்? 28 லெஸ்ஸர் தென் 36 செக் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன் நான் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு சொல்றேன்னா மவுத் ஓப்பனிங் சைடு வந்து
அதிக நம்பர் இருக்கு, க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்கு. அப்போ வந்து இது என்ன ஆகும், இது ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்துடும். இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ, மவுத் ஓப்பனிங் சைடு அதிகமாக இருக்கு, க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்கு, அப்போ இது வந்து ட்ரூ. ஓகேவா? இப்போ டேபிள் படி பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ கொடுக்கும். நம்மளுக்கு கண்டிஷன் என்ன, ஃபால்ஸ் ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ்னு அர்த்தம். அப்போ அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ்னு இங்கே கொடுத்துரும். ஓகேவா? இதான் லாஜிக். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரோ செக் பண்ணிருச்சு, அது பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவுட்புட் ஃபால்ஸ் வந்திருக்கு. இப்போ செகண்ட் ரோ செக் பண்ணும். இப்போ செகண்ட் ரோ செக் பண்ணும்போது என்ன இருக்கும், 32, ஒரு நிமிஷம் கலர் மாற்றிக்கிறேன், 32 greater than 30 and ஓகேவா 32 lesser than 36. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணா என்ன ஆகும், மவுத் ஓப்பனிங் சைடு அதிக நம்பர் இருக்கு, க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்கு. அப்போ இது என்ன கொடுக்கும், அவுட்புட் ட்ரூன்னு கொடுக்கும். இதுவே தான் இங்கேயும் இருக்கு, மவுத் ஓப்பனிங் சைடு அதிக நம்பர் இருக்கு, க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்கு. இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் என்ன கொடுக்கும்னா ட்ரூன்னு கொடுக்கும். அப்போ என்ன ஆயிருக்கும்னா இந்த ரோ பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம போய் செக் பண்ணலாமா, யூசர் ஐடி 2 இருக்கிற ரோ பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, அந்த ரோ பிரிண்ட்டும் ஆயிருக்கு. இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டாக்கும் செக் பண்ணும், ஒரு ஒரு ஏஜுக்கும் இந்த மாதிரி நம்ம இப்போ மேனுவலாக செக் பண்ணோம்ல, அது வந்து சிஸ்டமேட்டிக்காக செக் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும், நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், பட் இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் டைம்லேயே முடிச்சிடும். ஓகேவா? இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். ரெண்டு சைடுமே ட்ரூ ஆனாரா அவுட்புட் நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். ஏதாச்சும் ஒரு சைடு ஃபால்ஸ் ஆனாலும் அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும்னு அர்த்தம்னு சொல்லிட்டோம். இப்போ ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சைடு ட்ரூ ஆனாலே போதும், பட் ரெண்டு சைடுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அது பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டு இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்றேன். ஓகேவா? எல்லா டேட்டாவுமே பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி சார் பிரிண்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி இங்கே பார்ப்போம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் இதே மாதிரி தான் செக் பண்ணியிருக்கோம், பட் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும், இங்கே ஆர் ஆப்ரேட்டர் வந்திருக்கும். அந்த கண்டிஷன் அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதான் கண்டிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஏஜ் இருக்கு, 28 இருக்கும். ஓகேங்களா? 28 greater than or 30 or 38 போட்டேன், 28 lesser than or 36. ஓகேவா? இப்போ இது செக் பண்ணுவோம். இப்போ இது செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன வரும், ஃபால்ஸ் வரும். ஏன்னா மவுத் ஓப்பனிங் சைடு கம்மி நம்பர் இருக்கு, க்ளோசிங் சைடு அதிக நம்பர் இருக்கு, இது ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இது மவுத் ஓப்பனிங் சைடு அதிக நம்பர் இருக்கு, க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இது ட்ரூன்னு கொடுக்கும். ஓகேவா? ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், ஏதாச்சும் ஒரு சைடு ட்ரூ வந்தாலே போதும், ரெண்டு சைடுமே ஃபால்ஸ் வந்தாரா பிரிண்ட் பண்ணாது. அப்போ இந்த என்ன ஆர் ஆப்ரேட்டர் ட்ரூன்னு கொடுத்துருச்சுன்னா அந்த ரோ பிரிண்ட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவே பிரிண்ட் ஆயிருக்கும். லைக் வைஸ் இது ஃபுல்லாகவே செக் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 15 ரோஸ் இருக்குது, இது எல்லாமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும், பிரிண்ட் ஆயிருக்கும். ஏன்னா இங்கே ஒன்று இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும், ஒன்று இல்லைன்னா இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனாலே இது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஆர் ஆப்ரேட்டர். அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரோ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் ஆப்ரேட்டர் தான் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எனக்கு வந்து இவங்க வந்து வயசும் இவ்வளவு இதுக்கு மேலே இருக்கணும், அவங்க டிகிரியும் இதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஆர் ஆப்ரேட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலே போதும்னு சொல்கிற இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணனா, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாகவும் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாகவும் கன்வெர்ட் பண்ணிச்சுன்னா அதான் ஆர் ஆப்ரேட்டர், சாரி நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டர்னா என்ன பண்ணணும்னா, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாகவும் ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூவாகவும் கன்வெர்ட் பண்ணும். சார் இந்த நாட் ஆப்ரேட்டர் எப்படி வேலை செய்யும், நான் இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா,
வேர் போட்டு ஒரு கண்டிஷன் எழுதுவோம். வேர் போட்டு இப்போ நாட் கண்ட்ரி கோடே வச்சுக்கலாம். கண்ட்ரி கோட் போட்டு ஈக்குவல் டு போட்டு ஐஎன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா இந்த அந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் பிரிண்ட் ஆகாது. இது வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மோட் தான். ஓகேவா? அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆகாதுன்னு சொன்னல, இதுவும் நாட் ஆப்ரேட்டரும் ஒன்று தான். நாட் ஈக்குவல் டுவும் நாட் ஆப்ரேட்டரும் ஒன்று தான். இப்போ அந்த இந்தியா மட்டும் பிரிண்ட் ஆகுது. இதே நான் இங்கே யூஎஸ்ன்னு கொடுத்தேன்னா யூஎஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணாது, மிச்சம் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் எடுக்கணும்னு நம்ம யோசிச்சு அந்த டேட்டா மட்டும் காமிக்காம மிச்சம் எல்லா டேபிளும் பிரிண்ட் பண்ணணும்னு யூஸ் பண்ணோம்னா நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ட்ரூவா இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாகவும் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸ்பெஷல் ஆப்ரேட்டரில் 5 ஆப்ரேட்டர் இருக்கு. இதில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா இன், பிட்வீன், லைக், இஸ் நல், இஸ் நாட் நல். ஓகேவா? இன் நம்ம 2-3 வீடியோவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம திருப்பி இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இன்னுன்னா வேற ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு இப்போ என்ன கண்ட்ரி கோடு வேணும்னா இல்லை யூசர் ஐடி வச்சுக்கலாம். யூசர் ஐடி இன், இப்போ பிராக்கெட்ஸ்ல நம்ம சில நம்பர்ஸ் கொடுக்கலாம். 1, 12, 15 கொடுத்தோம்னா அது மட்டும் பிரிண்ட் ஆகும். அதாவது அந்த யூசர் ஐடி வச்சிருக்கவங்க டேட்டா மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் இன். ஓகேங்களா? இந்த பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். அதே நம்ம வந்து கண்ட்ரி கோடு கொடுத்தோம்னா அந்த கண்ட்ரி கோடு மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்போ காலம் பேரை மாற்றணும். ஓகேவா? இதுதான் இன் ஆப்ரேட்டர். இந்த பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுவே பிட்வீன் ஆப்ரேட்டர்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் இருக்க பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். ரேஞ்ச்னா என்ன சார்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் யூஸ் பண்ணோம்ல, இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிட்வீன் யூஸ் பண்ண போறேன். ஏஜ்ல பிட்வீன் 28லாம் வேணாம், 32 and 37. இருந்து 37ல இருக்கிற ஏஜ் மட்டும் எடுத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்றதுக்கு பிட்வீன். நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக்னா பேட்டர்ன் மேட்சிங் சொல்லுவோம். பேட்டர்ன் மேட்சிங்னா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி. இதை இன்னும் நான் ஈஸியாக சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நேம் இருக்குல்ல, நேம்ல யார் யாருக்குலாம் எஸ் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறோம் அவங்க நேம் மட்டும் தான் வரணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா நேம் லைக், இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எஸ் வேணும், எஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு ரன் பண்ணனா யார் யார் பேர் தான் எஸ்ல ஆரம்பிக்கிறோம் அவங்க பேர்லாம் வந்துடும். இதே நான் பர்சன்டேஜுக்கு பின்னாடி போட்டோன்னா லாஸ்ட்ல யார் யாருக்குலாம் எஸ்ல முடியுதோ அவங்க பேர்லாம் வந்துடும். ஓகேவா? இல்ல எனக்கு லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல எஸ்ல ஆரம்பிச்சு லாஸ்ட்ல ஏல முடியறவங்க பேரா வேணும்னா அப்படி யாராச்சும் இருந்தா அவங்களோட டேட்டா எடுத்துட்டு வரும். அப்படி யாரும் இல்லை. ஓகேவா? இதுதான் பேட்டர்ன் மேட்ச்னு சொல்றோம். நம்மளுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட நேம் தான், இப்போ நான் இங்க ஏ பர்சன்டேஜ் கொடுத்தா யார் யார் வேர்ட்ஸ்லாம் ஏல ஆரம்பிக்கிறோம் அவங்க பேர் தான் வரும். ஓகேவா? இதே நான் லாஸ்ட் எச் கொடுத்தேன்னா யார் யார் பேர் தான் எச்ல முடியும் அவங்க பேர் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்காக ரன் ஆச்சுன்னா அதுதான் வந்து லைக். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ் நல், இஸ் நாட் நல். இது ரொம்ப ஈஸி. செக் ஃபார் அ நல் வேல்யூஸ். செக் ஃபார் அ நல் வேல்யூஸ்னா அந்த காலம் நல்லல இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணும். ஓகேவா? நல்லல இருந்துச்சுன்னா அந்த காலமை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? நல்ல இல்லைன்னா அந்த காலமை பிரிண்ட் பண்ணாது. இதுதான் இஸ் நல், இஸ் நாட் நல். இதை நம்ம வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம வந்து எதுவுமே நல் டேட்டா நம்மள்ட்ட இல்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன பிளெயினா ரன் பண்ணி காட்டுறேன். இதான் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா. எங்கேயுமே எந்த வேல்யூமே நல்ல நம்ம கொடுக்கல.
நான் இந்த வேல்யூ என்ன பண்றேன்னா நல்லா ஆக்குறேன். நல் அப்ளை ஏதான்னு பார்க்கலாம். இல்லை செட் ஆஃப் ஃபவுண்ட் இது நல் வேல்யூல கொடுக்க முடியாது. ரிவர்ட் பண்ணிட்டு நேமும் நல்ல கொடுக்க முடியாது. எந்த கண்டிஷன் வந்து நல்ல கொடுக்கலான்னு கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். எல்லா கண்டிஷனுமே கொடுத்துருக்கோம். அதனால இங்கே ஒரே நிமிஷம். சரி, இப்போ ஃபோன் நம்பர் வந்து நல்லா கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பயோடேட்டா நல்ல இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரம் வேர், ஓகேவா, வேர் பயோ இஸ் நல் கொடுக்குறேன். இஸ் நல் நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா பயோடேட்டா யார் யாரெல்லாம் நல்லா வச்சிருக்காங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் வேணும் வந்துடும். ஓகேவா? இதே இஸ் நாட் நல்ல கொடுத்தேன்னா எனக்கு யார் யார் பயோடேட்டா ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இது மட்டும் வந்துடும். இதுதான் இது. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நல்லா இருக்கு, அதில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லுங்கன்னா அவங்களோட டேட்டா தான் இருக்கணும்னா நான் இஸ் நல் போடுவேன். யார் யார் தான் எம்டியாக கொடுத்துருக்கான்னு பார்க்க. ஓகேவா? அதே யார் யாரா ஃபில் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும்னா இஸ் நாட் நல் போடுவேன். ஓகேவா? இதுதான் இஸ் நல் அண்ட் இஸ் நாட் நல். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு ஃபில்டரிங் டேட்டாவில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா ஃபில்டரிங் ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், வேர் பார்த்தோம். ஓகேவா? வேர் வச்சு எப்படி கண்டிஷன்ஸ் எழுதணும், வேருக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னு, பிட்வீன், லைக், இஸ் நல், இஸ் நாட் நல் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் ஃபில்டரிங் டேட்டா. ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் அக்ரிகேஷன்ஸ் பார்த்துட்டோம், ஃபில்டரிங் டேட்டா பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் ஜாயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? அதில் வந்து இன்டர்வியூவில் கேட்குற டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் வீடியோக்கு விஸ்டாடேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே என்கொயரி பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. 1-to-1 மென்டர்ஷிப்பில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஆர் ஷார்ட்ஸாக நீங்கள் என்ன கமெண்ட் போடுறீங்களோ உங்களுக்கு அந்த டவுட்ஸை ஷார்ட்ஸாக நான் கிளியர் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸு விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.